கர்நாடகத்தில் லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கி இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து அம்மாநிலத்திற்கு செல்லும் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், இந்த போராட்டத்தில் சுமார் எத்தனை லாரிகள் பங்கேற்றிருக்கிறது? இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? சரவணன், கர்நாடக மாநிலத்தில் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டதன் காரணமாகவும் கர்நாடகத்தில் உள்ள 64 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்ட காரணத்தை கண்டித்தும் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் கர்நாடக மாநிலத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என கர்நாடக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலம் செல்லும் எந்த கனரக வாகனங்களும் இன்று அதிகாலை முதல் செல்லவில்லை. தமிழக கர்நாடக மாநில எல்லை பகுதியான பன்னாரி சோதனை சாவடி வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் சென்று வருவது குறிப்பிடத்தக்க நிலையில் உள்ளது. எந்த லாரிகளும் இந்த வழியாக கர்நாடக மாநிலத்திற்குள் செல்லவில்லை. போராட்டம் காரணமாக சத்தியமங்கலத்தில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் ஆங்காங்கே அவரவர் பணிமனைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். சரக்குகள் எதுவும் ஏற்றப்படாமல் காலியாக நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மற்றும் தொலைதூரத்தில் ஏற்றப்பட்ட சரக்குகள் மட்டும் ஆங்காங்கே வந்து கொண்டு இருப்பதாகவும் அவைகள் வந்து சேர்ந்த பின்னர் அந்த லாரிகளும் கர்நாடக மாநிலத்துக்கு இயக்கப்படாது என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மற்றும் கோவை, சேலம், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து செல்லும் அனைத்து லாரிகளும் ஆங்காங்கே அவரவர் பணிமனைகளில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.